எதிர்க்கட்சியினருக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டி இருக்கின்றீர்கள். சிறுபான்மையின மக்களை எல்லாம் நசுக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய இயக்கங்களுக்கு ஒரு சவுக்கடி கொடுத்து தங்களுடைய வாழ்வுரிமையை பறிக்கக்கூடிய இயக்கத்திற்கு நாங்கள் ஒற்றுமையோடு எவ்வாறு செயல்படுகின்றோம் என்பதை பாருங்கள் என்கின்ற வகையில் வாக்கினை அளித்திருக்கின்றீர்கள். வாக்கு மழை பொழிந்திருக்கின்றீர்கள் என்று சொல்லலாம். மழை பொழிந்திருக்கிறது என்பதை விட இடி மின்னலாய் வாக்குகள் விழுந்திருக்கிறது என்று சொல்லலாம். அப்படி கரும்புக்கடை பகுதியில் மட்டும் ஒரு 14,000 வாக்குகள் நமது பகுதியில், ஒரு 90% வாக்குகள் நமது பாகத்திலே 100 வாக்குகள் இருக்கிறது என்று சொன்னால் அதில் 90 வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி சின்னமாம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து நமது தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்களை கரங்களை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது என்றைக்கும் நமது சிறுபான்மையின மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இயக்கத்திற்கு நாங்கள் விசுவாசமாக இருப்போம் என்பதை காமித்திருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக, ஒரு வெற்றியாக இந்த வெற்றி அமைந்திருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பொள்ளாச்சி தொகுதி பெற்றிருக்கின்றது. கிட்டத்தட்ட 2,52,000க்கும் கூடுதலான வாக்குகளை நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியன் சின்னம் பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றது. இந்த மாபெரும் வெற்றியில் நமது தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியும் பெரும் பங்காற்றி இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். எதிர்க்கட்சியினர் இந்த தொகுதியானது எங்களது கோட்டை என்று மாறுதட்டி கொண்டிருந்தவர்களுக்கு நீங்களாம் சரியான பாடத்தை புகட்டி இந்த பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை என்பதை நிரூபித்து தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ஒரு 40,000க்கும் கூடுதலான வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் சின்னம் பெற்று வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அந்த 40,000 வாக்குகளில் ஒரு 15,000 வாக்குகள் நமது கரும்புக்கடை பகுதி பெற்றது என்பதை நாம் மகிழ்ச்சியோடு இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல நமது கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை குறிச்சி வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் இதே போலதான். ஆக திராவிட முன்னேற்ற அதனால தான் நான் குறிப்பிட்டு சொன்னேன், நீங்கள் மழையாய் பொழிந்திருக்கிறீர்கள் என்று சொன்னேன். மழையல்ல, இடியாய் மின்னலாய் வாக்களித்திருக்கின்றீர்கள் என்று சொன்னேன். இந்த இடி மின்னலை பார்த்து எதிர்க்கட்சியினர் மிரண்டு போய் இருக்கின்ற அளவிற்கு நீங்களாம் அன்பையும் பண்பையும் எங்களிடத்தில் பொழிந்திருக்கின்றீர்கள். தளபதியாரிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றீர்கள். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக தொடர்ந்து எதிர்காலத்தில் நமது மாண்புமிகு தளபதியார் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் உங்களுக்கும் ஆதரவாக இருக்கும். அவருடைய வேட்பாளராக அவரால் அடையாளம் காணப்பட்ட நானும் என்றைக்கும் உங்களுக்கு ஆதரவாக இருந்து நமது பகுதிக்கு தேவையான திட்டங்கள் மட்டுமல்ல, நமது சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய உரிமைகளை காப்பாற்றுகின்ற வகையிலும் எனது பணியை அமைத்துக் கொள்வேன் என்று தருணத்திலே அன்போடு நான் தெரிவித்துக் கொண்டு இந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றிக்காக அயராது பாடுபட்டிருக்கக்கூடிய நமது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் முத்துசாமி அவர்களுக்கும், மாண்புமிகு அண்ணன் அரா சக்கரபாணி அவர்களுக்கும், மாவட்ட கழகத்துடைய செயலாளராக இருந்து நமது அவருக்கு பார்த்தீங்கன்னா 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எல்லாரும் சொல்லுவாங்க 3 மனைவிகள் வைத்திருக்கிறது போல 3 எம்பி வச்சிருக்காரு. அவர் பொள்ளாச்சி எம்பி வச்சிருக்கிறாரு, கோயம்புத்தூர் எம்பி வச்சிருக்கிறாரு. நம்ம துணை பொதுச் செயலாளர் அருமையனன் ராஜா இருக்கக்கூடிய நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு மாவட்ட கழக செயலாளர். ஆக 3 நாடாளுமன்ற வேட்பாளர்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து, சுதந்திரம் கொடுத்து, அவர்கள் நம்ம என்னவெல்லாம் வேட்பாளர் எதிர்பார்க்கின்றாரோ அந்த எதிர்பார்ப்புகளெல்லாம் பூர்த்தி செய்து அந்த 3 வேட்பாளர் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிக்கெல்லாம் சென்று பணியாற்றி கழக நிர்வாகிகளை ஒருங்கிணைப்பு செய்து
அந்த 3 சட்டமன்ற தொகுதியிலும் அதிகப்படியான வாக்குகளை பெற்றுக் கொடுத்து இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சருடைய நம்பிக்கைக்கு உரிய ஒரு மாவட்ட செயலாளராக கொங்கு மண்டலத்திலே ஒரு வீரநடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தொண்டாமுத்தூர் ரவி அவர்களுக்கும் அவரோடு இருக்கக்கூடிய மாவட்ட கழக நிர்வாகிகள் நமது மாவட்ட பொருளாளர் இப்ராஹிம் உள்ளிட்ட ரகுமான் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும் அதே நேரத்தில் நமது பகுதி கழக செயலாளர் ஜெயலாவுதீன் அவர்கள் வாக்கு சேகரித்த இங்கே வருகை விருந்த சமயத்திலும் சரி அவர்தான் வேட்பாளர் என்கின்றதை போல நான் வேட்பாளர் கிடையாது, அவரே ஒரு வேட்பாளர் என்கின்ற போல ஒரு உணர்வு. அவர் தளபதியார் மீது வைத்திருக்கக்கூடிய பற்று, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை நாம் அது கண்முன் பார்க்க முடிந்தது. அப்படி ஒரு தான் வேட்பாளரை போன்று உணர்ந்து தன்னுடைய பகுதியிலே இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும் நமது சமூகத்தினரும் ஒருங்கிணைப்பு செய்து இந்த அதிகப்படியான வாக்குகள் பெறுவதற்கும் அதே நேரத்தில் நமது பகுதியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைப்பு செய்து அது மிகவும் ரொம்ப முக்கியம். நமது திராவிட முன்னேற்ற கழக வாக்குகளை பெற்றிருந்தாலும் கூட நமது கூட்டணி கட்சியில் அங்கம் வகிக்கக்கூடிய பேராசிரியர் உள்பட அவருடைய இயக்கத்தை சார்ந்த நண்பர்களை எல்லாம் ஒருங்கிணைப்பு செய்து இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் ஈடுபட்டார்கள். அவரோடு இங்கே பிரச்சார வாகனம் செய்யக்கூடிய அனைவரையும் நான் பாராட்ட வேண்டும். அந்த ரம்ஜான் திருவிழாவென்று நான் நமது பகுதிக்கு வாக்கு சேகரிக்க வருகை புரிந்த சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கும் மேற்பட்ட நபர்களை ஒரே இடத்துல சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் அந்த ஆயிஷா மகால் என்கின்ற மகாலில். ஆக அங்கே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை, அந்த மக்களிடம் வரவேற்பையும் எழுச்சியும் காணுகின்ற அளவிற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அனைவரும். அது மட்டுமல்ல, அங்கே ஒரு உணர்ச்சி பொங்குகின்ற அளவிற்கு வெற்றி பெற்ற உணர்வோடு நாம் இந்த கழகத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும், கருப்பு சிவப்பு கொடியை நாம் பறக்க விட வேண்டும் என்ற காரணத்திற்காக மிக சிறப்பாக பணியாற்றிய நம்ம ஜெயலாவுதீன் அவருடைய நிர்வாகிகள், வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள், வார்டு கழகத்தினுடைய செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள், மாமன்றத்தினுடைய உறுப்பினர்கள், நமது பாக முகவர்களாக பணியாற்றியவர்கள், பூத் ஏஜெண்டாக பணியாற்றி அந்த பூத்தில் போய் உட்கார்ந்து பணியாற்றினங்க. தேர்தல் அன்னைக்கு வீடு வீடாக சென்று வர முடியாதவங்களெல்லாம் அழைத்து வாக்கு பதிவு செய்ய வைத்த நண்பர்கள், அந்த மகளிரணி சார்ந்திருக்கக்கூடிய சகோதரிகள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் உரித்தாக்கி கொண்டு